சிதறிப்போன யூதர்கள். பாபிலோன் ராஜா அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவை தேசத்தின் மேல் அதிகாரியாக்கினான் என்றும், பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகப்பட்டிராத குடிகளில் ஏழைகளான புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் அவனுடைய விசாரிப்புக்கு ஒப்புக் கொடுத்தான் என்றும், வெளியில் இருக்கிற இராணுவ சேர்வைக்காரர் அனைவரும் அவர்களுடைய மனுஷரும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவுக்கு கெதலியாவினிடத்தில் வந்தார்கள். யாரெனில், நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் யோனத்தானும் தான்குமேத்தின் குமாரனாகிய சராயாவும் நெத்தோபாத்தியனாகிய ஏப்பாயின் குமாரரும் மகாத்தியனான ஒருவனுடைய குமாரனாகிய எசனியாவும் ஆகிய இவர்களும் இவர்களைச் சேர்ந்தவர்களுமே. அப்பொழுது சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின் மகன் கெதலியா அவர்களையும் அவர்கள் மனுஷரையும் நோக்கி, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம். நீங்கள் தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். நானோவெனில், இதோ நம்மிடத்திலே வருகிற கல்தேயரிடத்தில் சேவிக்கும்படி மிஸ்பாவிலே குடியிருக்கிறேன். நீங்களோ போய் திராட்சை ரசத்தையும் பழங்களையும் எண்ணெயையும் சேர்த்து உங்கள் பாண்டங்களில் வைத்து உங்கள் வசமாயிருக்கிற ஊர்களில் குடியிருங்கள் என்று ஆணையிட்டுச் சொன்னான். மோவாபிலும் அம்மோன் புத்திரரிடத்திலும் ஏதோமிலும் சகல தேசங்களிலும் இருக்கிற யூதரும், பாபிலோன் ராஜா யூதாவில் சிலர் மீதியாயிருக்க கட்டளையிட்டான் என்றும், சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின் மகனான கெதலியாவை அவர்கள் மேல் அதிகாரியாக்கினான் என்றும் கேட்டபோது, எல்லா யூதரும் தாங்கள் துரத்துண்ட எல்லா இடங்களிலுமிருந்து யூதா தேசத்தில் கெதலியாவினிடத்தில் மிஸ்பாவுக்கு வந்து திராட்சை ரசத்தையும் பழங்களையும் மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள். பாபிலோன் ராஜா யூதர்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போகிறான். யூதர்களில் ஏழைகளாய் இருக்கிறவர்களை யூதா தேசத்திலேயே விட்டுவிடுகிறான். கெதலியாவை யூதாவின் பட்டணங்களுக்கு அதிகாரியாக வைக்கிறான். யூதா தேசத்தில் தங்கியிருக்கிற யூதர்களுக்கு சமாதானமும் ஆறுதலும் உண்டாயிற்று. அவர்களுடைய காலம் பிரகாசமாய் இருந்தது. பல வருஷங்களுக்கு யூதா தேசத்தில் குழப்பம் ஒன்றும் உண்டாகவில்லை. அவர்களுக்கு வேறு பயங்கரங்களும் ஏற்படவில்லை. கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் யூதா தேசத்தில் தங்கியிருக்கிற யூதர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் கர்த்தரை நம்பி ஜீவித்தார்கள். மரித்து போனவர்கள் உயிரோடு எழும்பினது போல அவர்களுக்கு புதிய ஜீவன் கிடைத்திருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்களாயும் பிரயோஜனம் உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். பாபிலோன் ராஜா அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவை யூதா தேசத்தின் மேல் அதிகாரியாக்கினான். இவன் சாப்பானுடைய பேரன். சாப்பான் யூதாவின் பிரபுக்களில் ஒருவன். கெதலியாவின் தகப்பனாகிய அகிக்காம் ஏற்கனவே எரேமியாவுக்கு உதவி செய்திருக்கிறான். ஆகிலும் எரேமியாவை கொல்ல ஜனங்களின் கையில் ஒப்புக்கொடாதபடி சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காம் அவனுக்கு சகாயமாய் இருந்தான். எரேமியா 26:24. அகிக்காம் ஞானமுள்ளவன், நீடிய பொறுமை உள்ளவன். அகிக்காமை போலவே அவனுடைய குமாரனாகிய கெதலியாவும் யூதா தேசத்தாரை ஞானத்தோடும் பொறுமையோடும் ஆட்சி செய்கிறான். யூதா தேசத்தில் ஒரு சில யூதர்கள் மாத்திரமே மீதியாய் இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே கெதலியாவின் ஆட்சி காலத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். பாபிலோன் ராஜா அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவை யூதாவின் பட்டணங்கள் மேல் அதிகாரியாக வைத்திருக்கிறான் என்பதை பக்கத்து தேசங்களுக்கு சிதறிப்போன யூதர்கள் கேள்விப்படுகிறார்கள். கெதலியா இப்போது மிஸ்பாவில் இருக்கிறான். சிதறிப்போன யூதர்களும் மிஸ்பாவுக்கு கெதலியாவிடத்தில் வருகிறார்கள். அவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படுகிறார்கள். கெதலியாவின் பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். கல்தேயர்கள் யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ணிய போது யூதா தேசத்திலே பிரபலமான ஜனங்களில் அநேகர் கல்தேயரை விட்டு தப்பித்து ஓடிப்போனார்கள். பல தேசங்களுக்கு சிதறிப்போனார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இப்போது மறுபடியும் யூதா தேசத்தில் உள்ள மிஸ்பாவுக்கு வந்து கெதலியாவின் ஆளுகைக்கு தங்களை கீழ்ப்படுத்துகிறார்கள். அவர்களின் பெயர்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர்கள் மிஸ்பாவுக்கு கெதலியாவினிடத்தில் வந்தார்கள். யாரெனில், நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும், கரேயாவின் குமாரராகிய யோகனானும் யோனத்தானும், தன்குமேத்தின் குமாரனாகிய செராயாவும், நெத்தோபாத்தியனாகிய ஏப்பாயின் குமாரரும், மகாத்தியனான ஒருவனுடைய குமாரனாகிய எசனியாவும் ஆகிய இவர்களும் இவர்களை சேர்ந்தவர்களுமே. இவர்கள் எல்லோருமே யூதா தேசத்தில் பிரபல்யமானவர்கள். அவர்கள் தங்கள் வேலைக்காரரோடும் தங்கள் சேனை வீரர்களோடும் கெதலியாவினிடத்திற்கு திரும்பி வருகிறார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கெதலியாவின் மீது நல்ல எண்ணம் வைத்திருக்கிறான். கெதலியாவின் ஆட்சி காலத்தில் யூதா தேசத்திற்கு திரும்பி வருகிற யூதர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. யூதா தேசத்தின் ஜனத்தொகையும் வேகமாக வளர்ச்சி பெறுகிறது. பாபிலோன் ராஜா அதை பார்த்து பொறாமைப்படவில்லை. கெதலியாவின் ஆட்சியை பார்த்து சந்தோஷப்படுகிறான். கல்தேயர்கள் எருசலேமை முற்றுகை போட்டபோது யூதா தேசத்தில் ஏழைகளாய் இருந்தவர்கள் மோவாப் தேசத்திற்கும் அம்மோன் தேசத்திற்கும் ஏதோம் தேசத்திற்கும் சிதறிப்போனார்கள். அவர்கள் அந்நிய தேசத்திலே இருந்தாலும் தங்கள் சொந்த தேசமாகிய யூதா தேசத்தின் மீது பிரியமாய் இருக்கிறார்கள். பாபிலோன் ராஜா அகிக்காமின் மகனான கெதலியாவை யூதாவின் மனுஷர் மேல் அதிகாரியாக ஆக்கினான் என்று கேள்விப்பட்டு சிதறிப்போன யூதர்கள் எல்லோரும் யூதா தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். மோவாபிலும் அம்மோன் புத்திரரிடத்திலும் ஏதோமிலும் சகல தேசங்களிலும் இருக்கிற யூதரும் பாபிலோன் ராஜா யூதாவில் சிலர் மீதியாய் இருக்க கட்டளையிட்டான் என்றும் சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின் மகனான கெதலியாவை அவர்கள் மேல் அதிகாரியாக்கினான் என்றும் கேட்டபோது எல்லா யூதரும் தாங்கள் திறத்துள்ள எல்லா இடங்கள் இருந்து யூதா தேசத்தில் கெதலியாவினிடத்தில் மிஸ்பாவுக்கு வருகிறார்கள். கெதலியா யூதா தேசத்தின் மீது கர்த்தருக்கு பயந்து ஆட்சி செய்கிறான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கெதலியாவை யூதாவின் பட்டணங்களுக்கு அதிகாரியாக வைத்திருக்கிறான். கெதலியா கல்தேயருக்கு கட்டுப்பட்டவன். அவர்களுடைய சட்டங்களுக்கும் ஆளுகைக்கும் கெதலியாவும் யூதா தேசத்தாரும் கீழ்ப்படிய வேண்டும். யூதா தேசத்தில் ஏற்கனவே தங்கியிருக்கிற யூதர்களுக்கும் பல தேசங்களுக்கும் சிதறிப்போய் இப்போது யூதா தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிற யூதர்களுக்கும் கெதலியா நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறான். அவர்கள் கல்தேயரை சேவிக்க வேண்டும் என்றும் அப்பொழுது அவர்கள் எல்லோருக்கும் நன்மை உண்டாகும் என்றும் கெதலியா ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். அப்பொழுது சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின் மகன் கெதலியா அவர்களையும் அவர்கள் மனுஷரையும் நோக்கி, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம். நீங்கள் தேசத்தில் இருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறான். தேவனுடைய பிரமாணத்தின்படி யூதர்கள் அந்நிய ஜாதியாரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளக்கூடாது. ஆனாலும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் யூதர்கள் இப்போது பாபிலோன் ராஜாவை சேவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இது யூதர்களுக்கு அசுத்தமானதோ அல்லது தீட்டானதோ அல்லது அவமானமானதோ அல்ல. யூதர்கள் கல்தேயரை சேவிக்க பயப்படக்கூடாது. அதனால் தீய விளைவுகள் வருமோ என்று தயங்கக்கூடாது. யூதர்கள் கல்தேயரை சேவித்தால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும். அவர்கள் சமாதானமாய் ஜீவிக்கலாம். யூதா தேசத்தில் இருக்கிற யூதர்கள் கெதலியாவின் ஆட்சிக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது. பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாகவும் சதி பண்ணக்கூடாது. அப்போது கல்தேயரும் யூதர்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள். யூதர்கள் தங்கள் தேசத்தில் சமாதானமாய் ஜீவிக்கலாம். கெதலியா யூதாவின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கட்டளை பிரகாரம் செயல்படுகிறான். நானோவெனில் இதோ நம்மிடத்திலே வருகிற கல்தேயரிடத்தில் சேவிக்கும்படி மிஸ்பாவிலே குடியிருக்கிறேன் என்று கெதலியா சொல்லுகிறான். கல்தேயர்கள் யூதா தேசத்திற்கு வரும்போது கெதலியா அவர்களுக்கு கப்பம் செலுத்துகிறான். அவர்களுடைய உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து யூதா தேசத்தை ஆட்சி செய்கிறான். யூதா தேசத்தில் இருக்கிற யூதர்களுக்கு கெதலியா ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறான். அவர்களை பாதுகாப்பதாக ஆணையிடுகிறான். நீங்களோ போய் திராட்சை ரசத்தையும் பழங்களையும் எண்ணெயையும் சேர்த்து
உங்கள் பாண்டங்களில் வைத்து உங்கள் வசமாய் இருக்கிற ஊர்களில் குடியிருங்கள் என்று கெதலியா யூதர்களிடத்தில் ஆணையிட்டு சொல்லுகிறான். கெதலியா யூதாவின் மனுஷருக்கு ஆணையிட்டாலும் அவர்களும் தனக்கு ஆணையிட வேண்டும் என்று கெதலியா எதிர்பார்க்கவில்லை. யூதர்கள் தனக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஆணையிட்டு உறுதி பண்ண வேண்டும் என்று கெதலியா கட்டாயம் பண்ணவில்லை. யூதா தேசம் முழுவதுமே இப்போது கல்தையருக்கு சொந்தமானது. யூதர்கள் ஒரு சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு அந்த நிலங்களில் குடியிருக்கலாம். அங்கே திராட்சை தோட்டங்களை நாட்டலாம். திராட்சை ரசத்தையும் பழங்களையும் எண்ணெயையும் சேர்த்து வைக்கலாம். அதன் மூலமாய் வரும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம். அவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் கல்தையரை சேவிக்க வேண்டும் என்பது பிரதான நிபந்தனை. யூதர்கள் கெதலியாவின் ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறார்கள். எல்லா யூதரும் தாங்கள் திறத்துண்ட எல்லா இடங்களிலும் இருந்து யூதா தேசத்தில் கெதலியாவினிடத்தில் மிஸ்பாவுக்கு வந்து திராட்சை ரசத்தையும் பழங்களையும் மிகுதியாய் சேர்த்து வைக்கிறார்கள். கல்தையர்கள் எருசலேமை பிடிப்பதற்கு முன்பாக நிலங்களில் அறுவடை செய்யப்படாமல் இருந்தது. இப்போது யூதர்கள் நிலங்களில் அறுவடை பண்ணுகிறார்கள். திராட்சை ரசத்தையும் திராட்சை பழங்களையும் மிகுதியாய் சேர்க்கிறார்கள். ஜனங்கள் தங்கள் பழங்களை சேர்த்து வைப்பதையும் கெதலியா அனுமதிக்கிறார். கெதலியா ஜனங்களிடத்தில் இருந்து அநியாயமாய் வரி வசூலிக்கவில்லை. கெதலியா நற்குணம் உள்ளவன். அவன் தன்னுடைய சுயநலத்தை நாடவில்லை. யூதா தேசத்தார் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்றே கெதலியா விரும்புகிறான். யூதா மனுஷரின் பாதுகாப்புக்காக பிரயாசப்படுகிறான். கல்தையர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்தபோது சிதேக்கியாவின் இராணுவ சேர்வைக்காரரில் அநேகர் தப்பி ஓடிவிட்டார்கள். பாபிலோனியர் எருசலேமை பிடித்து அங்குள்ளவர்களை சிறைப்பிடித்து சென்று விட்டார்கள். ஏழைகளையும் தரித்திரர்களையும் எருசலேமில் பயிரிடும் குடிகளாக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அத்துடன் யூதா பட்டணங்களின் மீது கெதலியா என்பவனை பாபிலோன் ராஜா அதிகாரியாக நியமித்தான். இதை எருசலேமுக்கு வெளியில் இருக்கிற சிதேக்கியாவின் இராணுவ சேர்வைக்காரர் கேள்விப்பட்டு கெதலியாவிடம் திரும்ப வருகிறார்கள். இராணுவ சேர்வைக்காரரில் 5 பேரின் பெயர்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றவர்களின் பெயர்கள் தெரியவில்லை. கெதலியா அவர்களையும் அவர்களுடைய மனுஷரையும் பாலஸ்தீன தேசத்தில் மறுபடியும் குடியேறி பாபிலோனை சேவிக்குமாறு வரவேற்கிறான். அவர்களில் ஒருவனாகிய இஸ்மவேல் துரோகம் செய்து கெதலியாவை கொன்று போட்டான். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய பாலிஸ் என்பவனின் சதி ஆலோசனை இஸ்மவேல் மூலமாக நிறைவேறிற்று. சிதேக்கியா நேபுகாத் நேச்சாருக்கு எதிராக கலகம் செய்து யுத்தம் பண்ணிய போது கெதலியா அந்த யுத்தத்திற்கு எதிர்த்து நின்றான். இதற்காக பாபிலோன் ராஜா கெதலியாவை யூதாவின் பட்டணங்களின் மீது அதிகாரியாக நியமித்தான். இராணுவ சேர்வைக்காரரையும் அவர்களோடு இருந்த யூத ஜனங்களையும் பாலஸ்தீன தேசத்தில் குடியிருக்குமாறும் நேபுகாத் நேச்சாரை சேவிக்குமாறும் இதனால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கெதலியா அறிவித்தான். மிஸ்பாவை தனது தலைநகரமாக வைத்துக் கொண்டான். எருசலேமுக்கு வடக்கே ஆனதோத்திற்கு அருகில் மிஸ்பா அமைந்துள்ளது. இஸ்ரவேலின் வரலாற்றில் பல சம்பவங்கள் மிஸ்பாவில் நடைபெற்றுள்ளன. ஆசாவின் கோட்டை இங்குள்ளது. அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப், பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார், எருசலேமை பிடித்த ரோம பேரரசரான தீத்து ஆகியோர் மிஸ்பாவில் இருந்துதான் எருசலேமை முதல் முறையாக பார்த்தார்கள். மோவாப், அம்மோன், ஏதோம் ஆகிய தேசங்களுக்கெல்லாம் யூதர்கள் தப்பி ஓடிப்போய்விட்டார்கள். அவர்கள் எல்லோரும் திரும்பி வந்து யூதாவில் மீதமாக உள்ள ஜனங்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். கர்த்தர் எரேமியாவின் மூலமாக முன்னறிவித்த பிரகாரம் இவர்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பாபிலோன் ராஜாவின் கைக்கு தப்புவிக்கப்படுவார்கள். பாபிலோனின் சிறையிருப்புக்கு போன யூதர்கள் அங்கு 70 வருஷம் சிறையிருப்பில் இருப்பார்கள். இந்த காலத்தில் யூதா தேசத்தில் மீதமுள்ள ஜனங்கள் அந்த தேசத்திலேயே தங்கியிருந்து நன்மைகளை பெறுவார்கள். 70 வருஷங்களுக்கு பின்பு பாபிலோனின் சிறையிருப்பில் உள்ள யூதர்கள் பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவை அவர்கள் மேல் அதிகாரியாக்கினான். சிதேக்கியாவின் இராணுவ சேர்வைக்காரர் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் மிஸ்பாவில் உள்ள கெதலியாவிடம் வருகிறார்கள். இஸ்மவேல் இவர்களோடு வரவில்லை. கெதலியாவிற்கு எதிராக இஸ்மவேலின் சதி ஆலோசனையை பற்றி
இராணுவ சேர்வைக்காரர் அவனிடம் எச்சரித்து கூறுகிறார்கள். ஆனால் கெதலியாவோ அவர்களை நம்பவில்லை.